Welcome friends, welcome to my channel My First View. இன்னைக்கு நம்ம மலாய் சிக்கன் டிக்கா எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா சிக்கனை வந்து கியூபா கட் பண்ணி வச்சிருக்கோம். இத நல்லா கழுவி வச்சிருக்கோம். இப்போ முதல்ல நம்ம ஒரு கிச்சன் டவல் இல்லனா டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஈரத்தை எடுத்துறணும். எதுக்காக நம்ம டிஷ்யூ இல்லனா கிச்சன் டவல் வச்சு இந்த ஈரத்தன்மையை எடுக்கறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மலாய் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் பாத்தீங்கன்னா அப்பதான் இதுல ஒட்டும். அதுக்காக தான் நம்ம இதுல இருக்க ஈரத்தன்மையை எடுத்துறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஜீரா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இதோட நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை சேர்க்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அந்த ஈரத்தை எல்லாம் எடுத்தனால இந்த க்ரீம் அப்புறம் இந்த மசாலா பொடி எல்லாம் நல்லா ஒட்டிக்கும் சிக்கனோட. பெரிய வெங்காயத்தை கியூபா கட் பண்ணியிருக்கோம். அதுவும் இதோட சேர்த்திக்கலாம். கூடவே ரெட் கேப்சிகமும் கிரீன் கேப்சிகமும் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட மசாலாவோட நல்லா கலந்துக்கலாம். கலந்து நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே நல்லா சாரும். நம்ம கவர் பண்ணிட்டோம். 30 மினிட்ஸ் நம்ம இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு இப்போ நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக்ஸ் வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் ஒன்றா நம்ம அசம்பிள் பண்ணலாம். சிக்கன் ஒன்றும், கேப்சிகம், வெங்காயம், ரெட் கேப்சிகம் ஒன்று, திரும்பவும் சிக்கன், பேம்பூ ஸ்டிக்கில் சிக்கன், கேப்சிகம், வெங்காயம்னு மாற்றி அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இங்கே ஒரு கிரில் டவாவை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம பட்டர் இல்லைன்னா கீ கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சிக்கனை 1 by 1 அப்படியே அடிக்கிடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சிக்கன் வந்து குக் ஆகணும். அதுக்காக அடுத்த சைடுக்கு திருப்பிக்கலாம். இந்த பேம்பூ ஸ்டிக் பார்த்திங்கன்னா உங்களோட கிரில் பேனுக்கு தகுந்த மாதிரி சைஸ் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கலந்த அந்த பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. இதை வந்து மேலால் கொஞ்சமாக லைட்டாக
அப்படியே ஊற்றிடலாம். ப்ரஷ் இருந்ததுன்னா ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் தொடச்சிக்கலாம். ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகும். சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டேஸ்டியான மலாய் சிக்கன் டிக்கா பார்த்திங்கனாலே தெரியும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.